மனிதர்கள் தோன்றிய காலகட்டத்திற்கும் தற்போதைய நவீன யுகத்திற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது. உலக மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் நவீன யுகத்தில் வாழ்ந்தாலும் குறிப்பிட்ட மக்கள் இன்னும் கற்காலத்தில்தான் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பண்டைய பழங்குடியினரில் பலர் இன்னும் மனிதர்களை பலி கொடுப்பது, நரமாமிசம் சாப்பிடுவது உள்ளிட்ட பல தடை செய்யப்பட்ட நடைமுறைகளில் ஈடுபட்டுள்ளனர். அப்படிப்பட்ட மனிதர்கள் யார்? எங்கு வாழ்கிறார்கள்? அவர்கள் வாழ்க்கை சூழ்நிலை என்ன? அனைத்தும் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கலாம். உலகின் மிகவும் ஆபத்தான பழங்குடியினரில் ஒருவராக கருதப்படும் அஸ்மத் பழங்குடியினர் இந்தோனேசியாவின் தெற்கு பப்புவா மாகாணத்தில் வசிக்கின்றனர். அஸ்மத் பழங்குடியினர் நரமாமிசம் சாப்பிடுவதை முக்கிய சடங்காக கடைபிடிக்கின்றனர். மேலும் தங்கள் எதிரிகளைக் கொன்று அவர்களின் சதை மற்றும் மூளையை சாப்பிடுவதாக கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த நடைமுறை அவர்களின் மூதாதையர்களின் ஆன்மாக்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அஸ்மத் பழங்குடியினர் யார்? கிபி 1623 இல் ஐரோப்பியர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட அஸ்மத் பழங்குடியினர் 1950களில் பெரும்பாலும் தனிமைப்படுத்தப்பட்டு வெளி உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டனர். சதுப்பு நில காடுகள், நன்னீர் சதுப்பு நிலங்கள் மற்றும் தாழ்நில மழைக்காடுகள் நிறைந்த பப்புவா தீவின் தென்மேற்கு கடற்கரையில் உள்ள அஸ்மத் பகுதியில் வசிக்கும் அஸ்மத் மக்கள் தங்கள் பண்டைய மரபுகளையும் மனிதர்களை பலி கொடுப்பது, சதையை உண்பது மற்றும் எதிரி மண்டை ஓடுகளை அலங்கரிப்பது போன்ற சடங்கு நடைமுறைகளையும் இன்றும் கடைபிடிக்கின்றனர். அஸ்மத் மக்கள் தங்கள் முகங்களில் வண்ணம் தீட்டுகிறார்கள், மண்டை ஓடுகளை அணிகிறார்கள் மற்றும் பாரம்பரிய ஈட்டிகளை வைத்து வேட்டையாடுபவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக மனிதக் கறியை உண்பதை அஸ்மத் பழங்குடியினர் உணவு முறையாக பின்பற்றாமல் ஒரு மதச்சடங்காக பின்பற்றுகிறார்கள். அவர்களின் நம்பிக்கைகளின்படி மூதாதையர்களை சந்தோஷப்படுத்த எதிரிகளின் இரத்தத்தை சிந்துவது அவசியம். மேலும் இறந்த உறவினருக்காக பழி வாங்குவது அவர்களின் நெருங்கிய உறவினர்களின் கடமையாகும். நரமாமிச சடங்கு மனித சதையை உண்பதைத் தவிர அஸ்மத் மக்கள் தங்கள் எதிரிகளின் துளையிடப்பட்ட மண்டை ஓடுகளை உணவு சமைக்கப் பயன்படுத்துகிறார்கள். இறந்த எதிரியின் உடலில் இருந்து அகற்றப்படும் ஒவ்வொரு பொருளையும் ஜவ்வரிசியுடன் கலந்து பனை ஓலைகளில் சுற்றி பின்னர் தீயில் வறுத்து உட்கொள்ளுகிறார்கள். இது அவர்களின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அஸ்மத்கள் தங்கள் கொல்லப்பட்ட எதிரிகளின் எச்சங்களை பல்வேறு அலங்காரங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். மர சிலைகள் எதிரிகளின் இரத்தத்தால் மெருகூட்டப்படுகின்றன. அதே நேரத்தில் மண்டை ஓடுகள் வீடுகளை அலங்கரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களின் முன்னோர்களின் ஆன்மா அவர்களை பாதுகாக்கிறது மற்றும் அவர்களுக்கு பலத்தை அளிக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். தடை செய்யப்பட்ட பகுதி. சமீபத்திய வரலாற்றில் அஸ்மத் பிரதேசத்திற்குள் நுழையத் துணிந்த வெளியாட்கள் மர்மமான முறையில் காணாமல் போன சம்பவங்கள் பல நடந்துள்ளன. அவர்களின் உடல் கூட மீண்டும் கண்டறியப்படவில்லை. 1961ஆம் ஆண்டில் அப்போதைய நியூயார்க் ஆளுநர் நெல்சன் ராக்பெல்லரின் 23 வயது மகன் மைக்கேல் ராக்பெல்லர் பப்புவா பகுதியில் காணாமல் போனார். மைக்கேல் அஸ்மத் பழங்குடியினரால் கொல்லப்பட்டு சாப்பிடப்பட்டதாக இன்று வரை நம்பப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.